நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலையா கனவுகள் இது ஒரு கவிதை கலந்தாய்வு நிகழ்ச்சி. வாரம் ஒரு கவிதை. இந்த வார கவிதை மலரே மலராயோ. கவிஞர் சந்திரசேகரன் அவர்களையும் அவருடன் உரையாட லிங்கேசன் அவர்களையும் முகுந்தன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி. மலரே மலராயோ. மலரே நீ ஏன் மறந்தாயோ, மலர நீ ஏன் மறுத்தாயோ, மலரும் உன்முகம் காணாது, மலருமோ என் முகம் மலராது. தனியே கிடந்து அழுதிட்டேன், தன் துயர் நானும் எழுதிட்டேன், என் கதை சொல்லி முடித்திட்டேன், உன்பதில் காணத் துடித்திட்டேன். சோக நாளும் செல்லாதோ, சுகராகம் நெஞ்சில் மலராதோ, கருமேகம் விலகிச் செல்லாதோ, முக நிலவு மீண்டும் மலராதோ. உந்தன் முடிவை சொல்லிவிடு, என் நெஞ்சின் துயரம் அள்ளியடு, எந்தன் நிலையை உணர்ந்துவிடு, நீயே வந்து மனமாலையிடு. கவிதை ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசுவோமா? கண்டிப்பா பேசுவோம். இந்த கவிதையில காதலோட மென்மையும் பிரிவோட வலிமையும் திரும்ப சேரணும் ஒரு நம்பிக்கையும் சேர்த்த மாதிரி தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா கவிதை ஆரம்பிக்கும் போதே கேள்வியோட ஆரம்பிச்சிருக்கீங்களே, மலரே மலர்ந்தாயோ. யார் அந்த மலர்? மலரே மலராயோ. மலர் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. யார் அது? யாருக்கு தெரியாது? உங்களோட லவரா இருப்பாங்க போல. சரி, லவரை பத்தி வெளிப்படையா பேச வேண்டாம், கவிதையை பத்தி இன்னும் கொஞ்சம் அம்மா, இந்த கவிதையில மறந்தாயோ மறுத்தாயோன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு ரா ரூக்கு இருந்த ரெண்டு வார்த்தையிலே வந்து ஒரு கவிதையோட மொத்த கவிதையோட சாராம்சமே வந்துடுச்சு. அது எப்படி இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கீங்க? அதை பத்தி சரியா சொல்லுங்களேன். மறந்தாயோன்னு சொன்னா நம்ம தானா மறந்து போறது, மறுத்தாயோன்னு சொன்னா வேணும்னே பார்க்காம இருக்கிறது. அதைத்தான் நான் வலியுறுத்தி இங்க சொல்ல வரேன். நீ மறந்துட்டியா இல்ல வேணும்னே பார்க்காம இருக்கியான்றதை தான் இங்க நான் வெளிப்படையா சொல்ல. இதுல அடுத்த வரியில சொல்லியிருக்கிறீங்க, மலரும் உன்முகம் காணாது, மலருமோ என் முகம் மலராதுன்ட்டு சொல்லியிருக்கீங்க. இதுல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு காதலையும் கண்ணாடி போல. அதாவது நான் சிரிச்சேன்னா அவங்க சிரிப்பாங்க, நான் அழுதேன்னா அவங்க அழுவாங்க. தனியா கிடந்து அழுதிட்டேன், தன் துயர் நானும் எழுதிட்டேன்னு ஒரு கவிதையில சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் தெளிவா. தன்னோட வருத்தத்தை அவன் கடிதம் மூலமா தெரியப்படுத்துறான் அவளுக்கு. கடிதம் மூலமாவா? ஆமா. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. கடிதம் லெட்டர்னு எழுதிக்கோ. கடிதாசன் எழுதலாமா? கடிதாசன் எழுதிக்கோ. அது கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கூட போட்டிருக்கலாம். எதுக்கு கடிதத்தில் எழுதி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அது போய் சேர்ந்து லேட்டாலாம் ஆகும் இல்லையா? அம்மா, நாங்கள் 90 கிட்ஸ் இல்லைம்மா, 2K கிட்ஸும் கிடையாது, ஜென்சி கிட்ஸும் கிடையாது. நாங்கள் அந்த காலத்தில் லெட்டர் தான் எழுதின்னு இருந்தோம். அப்படியா? அம்பிகாபதி அமராவதி காதலும் இல்லை இது. அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரி கம்யூனிகேஷன் மோடு அப்போ கிடையாதுங்க. அப்போ லெட்டரில் தான் லவ் பண்ணாங்களா? காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மோடு லெட்டர் தான். ஆதாம் ஏவாள் காதலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காதல் வரைக்கும் வேற விதமா சொல்லின்னு இருக்காங்க. ஏவாள் வந்து ஆதாம் கிட்ட ஒரு ஆப்பிள் எடுத்து போய் கொடுத்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தினாரு. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து வேற என்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க காதலை வெளிப்படுத்துறதுக்கு? இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆப்பிள்ன்றது ஆப்பிள் போன் கிடையாது. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் காலத்துக்கு அப்புறம் புறா விடு தூதுனா எப்படி? புறா எப்படி கொண்டு போய் லவ் சொல்லும்? புறாவோட காலில் லெட்டர் கட்டி விட்டு தன் காதலிக்கு அனுப்பிவிடுவாங்க. காதலுக்கு அனுப்பிவிடுவாங்க. அது பல மைல் தூரம் கடந்து போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து போய் அவங்க கிட்ட சேர்க்கும். இந்த புறா வந்து புத்திசாலி புறா, அது கரெக்டான சேர்க்க வேண்டிய இடத்துல தான் சேர்க்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லவ் ப்ராப்பர்ட்டி ஆப்பிளா? ஆமா, ஆப்பிள்ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஐபோன் கிடையாது. அந்த காலத்துல ஏவாள் ஆதாமுக்கு ஆப்பிள் கொடுத்தது. அதுதான் கவிஞர் சொல்ல வர்றாரு. அடுத்தது பார்த்தா ஓலைச்சுவடி லவ். உட்காந்து கழுது எழுத்தாணின்னு சொல்லுவாங்க. அது வந்து குத்தி அந்த ஓலையில எழுதி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு அது போறதுக்கு 10 நாள் ஆகும்.
அதுலேருந்து பதில் வரத்துக்கு 10 நாள் ஆகும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணு வேற இடத்துல கட்டி கொடுத்துட்டு இவர் போய் பார்த்து ஏமாந்து நிக்கிற காலம். வேற என்ன பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. 10 நாளா போயிட்டு வந்தா அந்த ஓலைச்சுவடி காஞ்சி கருவா போயிருப்பா. இப்போலாம் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்புறோம், போட்டோ அனுப்புறோம், லவ் ப்ரப்போஸ் பண்றோம், எல்லா விஷயத்தையும் பண்றோம். ஆமா, இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறதுலாம் சும்மா இப்ப நம்ம வாங்கி சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா காத்திருந்து காதலிக்கல, அதுல இருக்கிற சுகமே தனி. முன்னும் தான் பேசுது போல இருக்கு. கண்டிப்பா. அந்த காத்திருத்தலுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன் கேட்போம். காதல் கா காத்திருத்தல், த தவித்தல், இல் லயித்தல். காதல்லே பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது தான் சுகம்ன்றத காதல்ன்ற வார்த்தையிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க அருமையா சொல்லிட்டீங்க. காதலை காத்திருக்கிறதுல இவ்வளவு சுகம் இருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சங்க காலத்து ஸ்டைலு புறாவீடு தூது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஜா கொடுத்து லவ் பண்றது. சரி, புறாவிடு தூதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு பதில் எப்படி வந்துருக்கும் அந்த லவர் கிட்ட இருந்து? இந்த புறா கொண்டு போயிட்டு அந்த கடிதத்தை சேர்த்துட்டு அது ஒரு ரவுண்டு போயிட்டு வர வரைக்கும் காதலி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காதலி பதில் எழுதி அது திரும்பி அதே புறா காலில் கட்டி அது வரும்போது இந்த காதலன் அடையிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க. கரெக்டா வரும். வேற எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் புறாவுக்கு தீ போட்டு குடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா லவ் லெட்டர். லவ் லெட்டரா? லவ் லெட்டர்னா நாங்கள் அந்த காலத்துல இருந்து லவ் லெட்டர்ல ஒரு கல்லுல கட்டி அதை எடுத்து கிளாஸ் ரூம்ல போடுவோம். அது போய் தொப்புன்னு விழும். சத்தங்கடை எல்லாம் பார்க்கறது முடியும். அந்த பொண்ணு எடுத்துன்னு போய் அந்த பேப்பர் எடுத்துட்டு கல் தூக்கி போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. அது அந்த மாதிரி நாங்கள் லவ் லெட்டர் எழுதுறோம். அந்த கல்லு போய் வேற யார் மேலேயாவது விழுந்து அந்த லெட்டர் வேற யாராவது படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த பாக்கியம் கிடைக்கலையப்பா. அந்த காலத்து காதல் நல்லா இருக்கா? அப்ப 1க்கு 2 4 கூட லவ் பண்ணிருப்பீங்க போலயே. ஆனா கடைசியா வந்தது பாத்தீங்கன்னா காதலோட ப்ராப்பர்ட்டி இருக்கவே இருக்கு நம்ம மொபைல். அந்த மொபைல்ல லெட்டர் மெசேஜை தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா உடனே ரிப்ளை வரும். ரிப்ளை வந்ததும் காதல் ஆரம்பிக்குதா இல்ல அதோட முடிஞ்சு போதான்னு தெரியும். மொபைல் போன் அன்லாக் பண்ண உங்க வீட்டுல வேற யாருக்காவது தெரியுமா? பொதுவா ஒருத்தரோட மொபைல இன்னொருத்தர் யூஸ் பண்றத யாருமே விரும்ப மாட்டாங்க. நானும் சரி நீங்களும் சரி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஈவன் அது யார் நெருங்கிய சொந்தத்தோட மொபைலா இருந்தா கூட சரி, அது ஒரு தவறா தான் நான் கருதுறேன். எங்க வீட்டுல எங்க பொண்டாட்டி தூக்கம் மாத்திரை கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு கை ரேகை வச்சுட்டு போனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை போல இருக்காங்க. இதுவே என்ன தெரியுதுன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, அதனாலதான் அவங்க உங்க போனை நோண்டுறாங்க. நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னப்பா, நீ வேற அது சீரியஸா எடுத்தீங்கன்னு. அந்த மொபைல்ல லேட்டஸ்ட் இதெல்லாம் இருக்கே, அதை பத்தி நீங்க சொல்லுங்க ரம்யா. இளைய தலைமுறை சொன்னா நாங்களும் கேட்டுப்போம்ல. நாங்க லவ் லெட்டர் எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை. ஏன்னா நாங்க ஏஐ கிட்ட போனோம்னா அவங்களே லவ் லெட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க ஈஸியா வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால ஷேர் பண்ணுவோம். ஏமா காதல் என்றது உணர்ச்சி பூர்வமானது. அது போயிட்டு ஏஐ கிட்ட கொடுத்துட்டு அது டைப் பண்ணி கொடுத்துட்டு இது கொடுத்தா அவரு என்ன புரிஞ்சுக்குவாரு? அவரை பார்த்துட்டு ஏஐ கரெக்டா பதில் சொல்லியிருக்கான்னு செக் பண்ணுவார தவிர காதலை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. உங்களை விட சூப்பரா ஏஐ லவ் பண்ண உங்களுக்கு தெரியுமா? ஒரு காதல் ப்ரப்போஸ் பண்ணி மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அதையே ஒரு 10 பேருக்கு அனுப்பிட்டு பதிலுக்காக வெயிட் பண்ணுவாங்களோ அதையும் செய்யும். அப்போ உங்களுக்கு காதல் உண்மையான காதல் இல்லையே. அதுக்காக தானே வாட்ஸ்அப் குரூப் காதலா அது? உங்களை மாதிரி ஒரு கல்லுல லெட்டர் தூக்கி போட்டு 4 பேருக்கு லவ் சொல்ல மாட்டோம். ஒருத்தருக்கு தான் லவ் சொல்லுவோம். வெயிட் பண்ணுவோம். மெசேஜ் வரும், உடனே வந்துடும். ஏன்னா எங்களுக்கு மெசேஜ் போன உடனே அங்க அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, உடனே அவங்களுக்கு சவுண்ட் வரும், உடனே திருப்பி ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓ, அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ப்ளூ டிக் வருதான்னு பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம். அவங்க மெசேஜுக்கு ரிங்டோன் வச்சிருப்பாங்க. போன உடனே அங்க மெசேஜ் வந்துடும், அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அந்த காலமும் இந்த காலமும் லவ் கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணா போறோம். ஒருவனுக்கு ஒரு தீன்ற அந்த இது பண்பாடு இன்னும் நம்ம கலாச்சாரத்துல இன்னும் இருக்கு. கண்டிப்பா உண்மைதான் அது. சரி, இப்போ உங்களுக்கு ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், லவ் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தெரிஞ்சிருச்சா? நம்ம அடுத்த வரி கவிதைக்கு போலாமா? சோகனாலும் செல்லாதோ, சுகராகம் நெஞ்சில் மலராதோ, கருமேகம் விலகி செல்லாதோ, முகநிலவு மீண்டும் மலராதோ என்று வருகிறத. இதுல கருமேகம் என்று எதை சொல்ல வரீங்க? முழு நிலவுன்னு எதை சொல்ல வரீங்க? காதலனோட துயரம் தான். கருமேகம் விலகி துயரம் நீங்கி
காதலி மீண்டும் வந்து தன்னோட சேர மாட்டாளான்னு அவன் ஏக்கம்தான். அதை பத்தி தான் சொல்ல ஓ, அந்த வீடியோல பத்தி நீங்க சொல்றீங்க. உந்தன் முடிவை சொல்லிவிடு, என் நெஞ்சின் துயரம் மல்லியிடு, எந்த நிலையை உணர்ந்து விடு, நீயே வந்து மனமாலையிடு. ரொம்ப அழகா இந்த வரிகளை எழுதியிருக்கீங்க. இதை கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் கேட்போம். முதல் 3 பத்தி பார்த்தீங்கன்னா அவனோட துயரங்களை பத்தியே சொல்லிட்டு வரும். சொல்லிட்டே வரும்போது கருமேகம் விலகி செல்லாதோ முக நிலவு மீண்டும் மலராதோன்ற வரியிலிருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளிர் விடுது. அந்த நம்பிக்கையில கடைசியா என்ன சொல்ல வரான், என் நிலையை உணர்ந்து நீ வந்து எனக்கு மனமாலையிடு அப்படின்று அவளுக்கு மறுபடியும் அவன் அழைப்பு விடுக்கிறான். எல்லாம் முன்னூறு பேசுது போல இருக்குப்பா. இல்ல, முடிவுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்த சொல்ல வர்றீங்க. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதை வந்து கல்யாணத்துக்கான ஃபோர்ஸாகவும் எடுத்துக்கலாம், வேண்டுதலாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கவிஞனோட கடமையே என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த கவிதை மூலமா ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லி ஆகணும். எந்த சோகத்திலையும் நீ வந்து மனம் உடைஞ்சு போயிடாத, உனக்கு அடுத்த நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்றத ஒரு கவிஞனா நான் வந்து மக்களுக்கு இதை முன்னெடுத்து வைக்கிறேன். ரொம்ப அழகான கவிதையை சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். நல்ல அழகான கவிதையை சொல்லியிருக்கீங்க. இதுல நீங்க காதலை மட்டும் இல்லை, வாழ்க்கையை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. நல்ல கனெக்ஷன் இருக்கு, காதலும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது இருக்கு. நல்ல நம்பிக்கை கொடுத்துருக்குறீங்க. நேயர்களே, உங்களுக்கும் கவிஞர் ஒரு நல்ல முடிவை கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் லவ்வை பற்றி. மலரே மலராயோ என்று ஆரம்பித்த கவிதை மலர் மலருன்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம். சொல்லி முடித்திட்டேன், உன்பதில் காண துடித்திட்டேன். சோக நாளும் செல்லாதோ, சுகராகம் நெஞ்சில் மலராதோ, கருமேகம் விலகிச் செல்லாதோ, முகநிலவு மீண்டும் மலராதோ. உந்தன் முடிவை சொல்லிவிடு, துயரம் அள்ளியடு, இல்லை என்று சொல்லாதீரு, நீயே வந்து மாலையிடு. மலரே நீ ஏன் மறந்தாயோ, மலர நீ ஏன் மறுத்தாயோ, மலரும் உன்முகம் காண